ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இப்போ நிறைய நீளமான வார்த்தைகளாக இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையாக இருக்கா? அதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தட்டா? எங்கள் சித்தப்பா சொல்லுவாங்க, முன்ன தடபடன்னு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையாக இருக்கா, நான் வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சின்ன வயசில் சொன்னதும் ஞாபகம் வருது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்போ எங்கள் அம்மா இல்லை, ஆனால் சொல்லுவாங்க என்னென்னா, சின்ன வயசில் நெய் சாப்பிடணுன்னு ஆசை, ஆனால் நெய்யே வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது, ஏழையாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. ஆனால் இப்போ காசு இருக்குது, ஆனால் நெய் சாப்பிட முடியாது, உடம்புக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகுது இல்லையா? சரி, இப்போ தடபடன்னு இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை, நான் இங்கிலீஷ் வரமாட்டேங்குது. எங்கள் சித்தப்பா இப்போ இல்லை, ஆனால் அவங்க சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. என்னென்னா, அது ஈஸியாக பேசலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, ஒரு வேர்டு, நீளமான வேர்டை பிடிச்சிக்குங்க. எப்படி அப்படின்னா, ஏஎஸ் ஆஸ், FAR ஃபார், ஏஎஸ் ஆஸ் ஃபார் அஸ், ஐ தெரியல, ஏஎம் ஆம், ஐ ஆம் கன்சர்ன்டு, CONCERNED, as far as I am concerned எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்லிக் கொடுக்குற கிராமரை எழுதி வச்சுக்கோங்க, சரியா? இல்லை இதையே போட்டு பாருங்க, எதுக்கு எழுதணும் இல்லையா? சரி, இங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆஸ் ஃபார் ஆஸ் ஐ ஆம் கன்சர்ன், இப்படி விட்டு பேசக்கூடாது. இது எப்படி பேசலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். 10 தடவை சொல்லிகிட்டே இருங்க. சில பேருக்கு பேச முடியலன்னா கூழாங்கல்லாம் எடுத்து வாயில் வச்சு அப்படியெல்லாம் கூடாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ஷன். எப்படின்னா, ஆஸ் ஃபார் ஆஸ் ஐ ஆம் கன்சர்ன்டு, இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஆஸ் ஃபார் ஆஸ் ஐ ஆம் கன்சர்ன்ஸ், ஆஸ் ஃபார் ஆஸ், இங்கே சொல்லுங்கள். ஆஸ் ஃபார் ஆஸ் ஐ ஆம்ல ஐம், as far as I'm concerned. இப்போ யாருக்காவது ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பா, ஒரு 2-3 பேர் ஹோட்டலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒருத்தங்க, இங்கே காஃபியே நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. 3 பேர்த்தில் ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 பேர்த்தில் நம்ம இன்னொருத்தங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஐயோ நல்லா இருக்கே இப்படி சொல்கிறான், அப்போ நம்ம நல்லா தான் இருக்குன்னா விதண்டாவாதம் ஆகிடும். அதை எப்படி சொல்லலாம்? நீ அப்படியே இப்படி வெற்றியாக தகராறாகும். ஆனால் நம்ம ஒரு பவுண்ட்ரி போட்டுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் காஃபி நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுடைய விஷயங்களை அடுத்த ஜென்ரலைஸ் பண்ணாமல் ஸ்பெசிஃபிக் பண்ணுறோம். பொதுவாக சொல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம். ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன்ட் த காஃபி இஸ் நைஸ். ட்ரை பண்ணுறீங்களா? அதே மாதிரி எல்லோரும் ஒரு கோச்சிங் சென்டர் போயிருப்பாங்க. நீட் கோச்சிங் சென்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோச்சிங் சென்டர், எத்தனையோ கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. அங்கே போயிருப்பாங்க. அங்கே ஒரு 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு என்னடா இந்த கோச்சிங்கே நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் மற்ற ஒரு 4-5 பேர்த்துக்கு அதில் ஒருத்தங்களுக்கு பிடிக்குமா இருக்கும், நல்லா சொல்லித்தராங்க அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த இடத்துல இவங்க நல்லாவே சொல்லித்தரல அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மனசுக்கு ஒப்புத்துக்காது இல்லையா? அப்போ நல்லா தான் சொல்லித்தராங்கன்னா எப்படி சொல்லுவா, இப்படிலாம் வரும் விதண்டாவாதம்லாம். அதுக்கு என்ன சொல்லலாம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் சொல்லித்தராங்க. அப்போ அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிற மாதிரி, அவங்களுடைய கருத்து ஜென்ரலைஸ் பண்ணாமல் தன்னை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன்ட் த கோச்சிங் இஸ் வெரி குட் ஓன்லி. ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன்ட் கோச்சிங் இஸ் குட் ஹியர். எப்படி சொல்லலாம், சொல்லி பாருங்கள். ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன்ட், ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன்ட். இந்த வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்கிறப்ப என்னடா இது இவங்க டக்கடக்கடன்னு இங்கிலீஷில் நொடினாக்களே பேசுகிறாங்கடா அப்படின்னு அசத்துலாம். சரி, ட்ரை பண்ணுங்கள். As far as I'm concerned, coaching is good. Here the coaching is good. As far as I'm concerned, here the coaching is good. Yeah அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.